தேவி வெக்கமாக்கிது கீத பின்ன தேவி நினைச்சுக்கிட்டியா? நான் மல்லிகா. நீயா? ஆமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு எது? நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தனா இதெல்லாம் இருந்துச்சு, எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படி விளக்கிதா? ஒழுங்கா மரியாதை இதெல்லாம் கலட்டி உள்ள கொண்டு போய் வை. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறியே, நீதான் அடிக்கடி சொல்லுவியே என்ன பார்த்தா அவ்வளவு மாதிரியா இருக்குன்னு. அவ மாதிரி உருவம் மட்டும் இருந்தா போதாது. இத பாரியா, மனசு கூட அவ்வளவு மாதிரிதான். நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். தினம் தினம் கனவுல நீதாயா வர. இத பார், கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரிதான் உன் காதலும். என்ன மறந்துரு. இதாயா, நான் இத மாத்திக்கிறேன். ஆனா என் மனசை மட்டும் மாத்திக்கிற மாட்டேன். இத பாரு, நான் உன்ன லவ் கிட்டதான் இருப்பேன். நீ என்ன லவ்லனாலும் பரவாயில்ல. சானி, ஏன் உயிரை வாங்க. என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு. குமார் என்ன கை விட்டுட்டாரு. இனிமே நான் உசுரோடு இருந்து என்னதான் பிரயோஜனம்? இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். மல்லிகா, மல்லிகா, என்னது விஷம்? இத குடிச்சா 13 நிமிஷத்துல செத்து போயிடலாம். நீ ஏன் குடிக்கணும்? நீங்க தான் என்ன கை விட்டுட்டீங்களா? குடுங்க. இத நீ குடிக்க கூடாது. ஏ? இத குடிச்சா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விஷம் இல்ல, பச்சை தண்ணி. இது உனக்கு தேவையில்லை. இத குடி. என்னது தெரியல? இதான் உண்மையான விஷயம். இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிரும். வசதி எப்படி? குடி. அது அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா, அதை எடுத்துட்டு வந்துடுறேனே. அடுப்புல அரிசிய போட்டியா, அரிசியில அடுப்ப போட்டியா? ஏதோ ஒண்ணு போட்ட, என்ன விட்டுறேன், அப்புறமா வரேன். இல்ல, முதல்ல இத மொத்தமா குடி. ஐயோ, மொத்தமாவா? அப்புறம் தவணை முறையில குடிப்பாங்க. குடி. ஒற்றியா? குடி. ஐயோ, என்ன பார்த்து பாவமா இல்ல? சொன்ன கேளு, குடி. குடியா? மல்லிகா, என்னது? ஐயோ, எப்ப நீ என்ன செத்து போயிருன்னு சொல்லியோ, அப்ப நான் யாருக்காக உசுரோட இருக்கணும்? நான் செத்து போயிடுறையா? கவலைப்படாதீங்க. ஆமா, நான் ஒரு அரசாங்க டாக்டர். நீங்க பண்ண கொலைய பிரேத பரிசோதனை பண்ணி அது தற்கொலைன்னு சர்டிஃபிகேட் பண்ணியாச்சு. கேஸ் உங்க பக்கம் ஜெயிச்சாச்சு. நீ ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்பவும் பாராட்டாதீங்க. அஸ் யூசுவல் அனுப்புவீங்களே, அந்த பணத்தை மட்டும் அனுப்பி வைங்க. ஓகே? என்ன டாக்டர் சார், பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா? உங்க வீட்டு கதவு கிட்ட லஞ்சம்னு மெதுவா சொன்னேன், டமார்னு திறந்துருச்சு. சரி, இப்ப எதுக்காக வந்த? எதுக்காக? அநியாயமா குற்றவாளின்னு பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. அப்புறம் கைலாசம் கொலையை பத்தி போலீஸுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதையும் சொல்லிட்டேன். இனி உன்னை சும்மா விட போறதில்ல. இப்ப என்ன செய்ய போற? குமார், குமார், அவளை விட்டுடு, அவளை விட்டுடு. குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. குமார், உன்னை கேள்வி கேட்கிறப்பா. அவளை விட்டுடு. குமார், குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. அவளை விட்டுடுப்பா. குமார், உன் உயிருக்குயிரான மகளை, அதான் மஞ்சுவ, இப்ப கதற கதற கற்பழிக்க போறேன். அவ போடுற சத்தத்தை நீ கேட்கணும். அவளை காப்பாற்ற முடியாம நீ துடிதுடிச்சு சாகணும். காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மன்னிச்சிடுப்பா. என் மகளை விட்டுடுப்பா. குமார், அவ்வளவு சுலபமா மன்னிச்சிட முடியுமா? என் தேவி கற்பழிக்கப்படலன்னு கோர்ட்ல போய் சொன்ன பெரிய டாக்டர் ஆச்சே, இப்போ உன் பொண்ணு நான் கெடுக்க போறேன். அவ கெடுக்கப்படலன்னு வழக்கம் போல போய் சொல்லி எவ்வளவு ஒரு இடிச்சவன் தலையில கட்டி வச்சிரு. அங்கிள், டைம் ஆச்சு, வரட்டுமா? குமார், 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 அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. குமார், குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. மஞ்சு, 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 சத்தம் போடாம இருக்கு. வாயை திறக்காம வேடிக்கை பாரு. மஞ்சு, மஞ்சு, குமார், குமார், அவளை ஒண்ணு பண்ணிடாதப்பா. மஞ்சு, மஞ்சு, குமார்,
என்ன மன்னிச்சிருப்பா. உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, என்ன காப்பாத்துங்க. ஐயோ அப்பா, என்ன காப்பாத்துங்க. அட பாவி, என்ன முடியா? என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ அப்பா, என்ன? ஐயோ ஐயோ, அவளை விட்டுடுப்பா, அவளை விட்டுடுப்பா. என் மஞ்சு ஒண்ணும் பண்ணிடாத. குமார், குமார், மஞ்சு, 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 குமார். ஐயோ அப்பா, என்ன கட்டி பிடிக்காத, என்ன விட்டுரு. ஐயோ, என் கையை பிடிக்காத, என்ன விட்டுரு. ஐயோ அப்பா, ஓடி வாங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன கட்டி பிடிக்காத. அப்பா, வாங்கப்பா, காப்பாத்துங்க, என்ன கட்டி பிடிக்காத, என்ன விட்டுரு. அப்பா, அப்பா, அப்பா. பாம்புக்கு பல்லுல விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம், அந்த பணக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம். பரமானந்தத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுடணும், அந்த பரமானந்தத்தை கொல்லணும். வாழையடி வாழையா, ஏழைங்க பக்கத்தில் அடிக்கிற அந்த பணக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும். என்னை அனுப்புங்க தலைவா, நான் அழிச்சுட்டு வரேன். என்னை அனுப்புங்க தலைவா, கொண்டுட்டு வரேன். என்ன அனுப்புங்க தலைவா, நான் அழைச்சிட்டு வரேன். நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? வழக்கம் போல சீட்டு போட்டு பார்ப்போம். தலைவரே, உங்க பேரே வந்திருக்கு தலைவரே. ஐயோ, என்னைய பண்ணிட்டு இருக்க? படம் தெரிய மாட்டேங்குதே. சரி, ஏறி உட்கார்ந்து பாரு. ஏயோ, அப்படி சொல்லு. என்ன மடியில உட்கார்ந்துட்ட? சீட்ல உட்கார்ந்து பாரியா? ஏயோ, மறக்காதியா? நீ குள்ளமா இருக்க, அதான் தெரிய மாட்டேங்குது. சீட்டு மேல ஏறி உட்கார்ந்து பாரு. பணக்கார பாம்புக்கு குறி வச்சா அடியால செத்துட்டான். அந்த பணக்கார பாம்பை கொல்லாம இங்கிருந்து போகக்கூடாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் பக்க தியேட்டர்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஒரு மர்டர் நடந்து போச்சு. சீக்கிரம் புறப்பட்டு வாங்க சார். தியேட்டர் மூடி வைக்கிறேன் சார். யாரையும் வெளியே விடல. சீக்கிரம் வாங்க சார். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்ப முடியலையே. அட, நான் சொல்றதெல்லாம் உண்மை. படத்துல ஒரு புரட்சிக்காரன் வந்தான். பணக்காரன் எல்லாம் தீர்த்து கட்டதா சபதம் பண்ணான். சொன்ன மாதிரியே துப்பாக்கியோட வந்தான். அவன் அங்கிருந்து சுட்டா, இங்க ஆள் சுட்டான். நான்சென்ஸ். அங்க இருந்து ஒருத்தர் சொல்றதாவது, இங்க ஒருத்தர் சாகிறதாவது. அட, நான் சொல்றதெல்லாம். மேனேஜர், ஷூட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் விட்டு யாரும் வெளியே போகலையே? யாரும் வெளியில போல சார். அவங்க எல்லாம் வந்து உட்கார சொல்லுங்க. இந்த பாடியை ரிமூவ் பண்ணுங்க. எஸ் சார். அடி, நான் இந்த படத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்காம என்ன கூட்டிட்டு வந்து ஏண்டி தொல்லை பண்ற? இந்த உயரத்துல நீ இருந்தா என்ன, இறந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். வாயா. அவன் எந்த சீட்ல உட்கார்ந்துருந்தா? இந்த சீட்ல? நீ அங்க உட்கார். ஐயோ, நான் இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன்ப்பா. பயப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உட்கார். வேணாப்பா, நான் இந்த சீட்லயே உட்காந்துக்கிறேன். உட்கார போறியா இல்லையா? ஆபரேட்டர், அதே ஏரியில திரும்ப போடு. பாம்புக்கு பல்லுல விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம், அந்த பணக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம். பரமானந்தத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுடணும், அந்த பரமானந்தத்தை கொல்லணும்.
வாழையடி வாழையா, ஏழைங்க வகுத்தில் அடிக்கிற அந்த பணக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும். என்னை அனுப்புங்க தலைவா, நான் அழிச்சுட்டு வரேன். என்னை அனுப்புங்க தலைவா, கொண்டுட்டு வரேன். என்ன அனுப்புங்க தலைவா, நான் அழைச்சிட்டு வரேன். நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? வழக்கம் போல சீட்டு போட்டு பார்ப்போம். தலைவரே, உங்க பேரே வந்திருக்கு தலைவரே. யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட சுந்தரத்தின் மீது இவருக்கு ஏற்கனவே முன் விரோதம் இருந்திருக்கிறது. தியேட்டரில் படம் பார்த்துக் கொண்டிருந்த சுந்தரத்தை இவர் திட்டமிட்டே கொலை செய்திருக்கிறார். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும்போது எஸ்பி அவரை பார்த்திருக்கிறார். அவருடைய சாட்சியமும் இவர்தான் கொலை செய்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கரம் கோர்ட் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் குமார், உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு பதில் ஏதும் கூற விரும்புகிறீர்களா? அது வந்து சொல்லுங்க, எதுக்காக தயங்குறீங்க? நான் வந்து சார், அதாவது யுவர் ஆனர், அத நான் சொல்றேன். கனம் கோச்சார் அவர்களே, இந்த வழக்கில் என்னை ஒரு சாட்சியாக விசாரிக்க அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரத்தை கொலை பண்ண அன்னைக்கு சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் குமார் எங்க இருந்தாரு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எங்க இருந்தாரு? எங்க வீட்டுல. உங்க வீட்லயா? ஆல் ரைட். உங்க வீட்ல வேற யார் யார் இருந்தாங்க? நானும் என் பையனும். பையனுக்கு வயசு 6. ஆல் ரைட். உங்க வீட்ல குமார் இருந்தார் சொன்னீங்களே, உங்க வீட்ல அவர் எங்க இருந்தாரு? ஹால்லயா? இல்ல. வராண்டாவிலயா? இல்ல. வேற எங்க இருந்தாரு? என்னுடைய பெட்ரூம்ல. பெட்ரூம்லயா? வெரி குட். பெட்ரூம்ல இருந்த குமார் அந்த நேரத்துல உங்களுக்கே தெரியாம வெளியில போய் சுந்தரத்தை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல, நிச்சயமா அவர் இந்த கொலையை செய்யல. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா அந்த நேரத்துல என் பெட்ரூம்ல அவர் என் கூட தானே இருந்தாரு. சோ சாயந்தரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நீங்களும் குமாரும் பெட்ரூம்லயே இருந்திருக்கீங்க தனியா, இல்லையா? ஆமா. திருமதி ஜானகியின் சாட்சியங்கள் வழக்கை திசை திருப்புவதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கின்றன. ஆகவே இந்த வழக்கில் பல உண்மைகள் வெளிப்பட இன்னொரு முக்கியமான சாட்சியை நான் விசாரிக்க விரும்புகிறேன். யாரை விசாரிக்க விரும்புகிறீர்கள்? திருமதி ஜானகியின் மகனை. என்ன, அந்த 6 வயது சிறுவனையா? எஸ் யுவர் ஆனர். ப்ரோசீட். தேங்க் யூ. டிங்கு டிங்கு டிங்கு. உன் பெயர் என்ன? இப்பதானே 3 தடவை சொன்னாங்க, அப்பன்னு கேக்கலையா? இப்பன்னு புதுசா கேக்குற? உன் பெயர் டிங்கு தானே? ஐயோ ஐயோ, ஆமா. குட் பாய். யூ ஆர் a good boy. டிங்கு, இந்த குமாரங்களை உனக்கு தெரியவே தெரியாது இல்லையா? தெரியுமே. இந்த குமாரங்கள் உங்க வீட்டுக்கு வந்ததே இல்லை இல்லையா? வந்திருக்காரே. எப்ப வந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. காலையிலயா சாயந்தரமா? சாயந்தரம் தாயா. வந்தவரு எங்க இருந்தாரு? ரூம்குள்ள. ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருந்தாரா? இல்ல. வேற யார் இருந்தா? எங்க அம்மா இருந்தாங்க. ரூமுக்குள்ள அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது உங்க வீட்டு பையனுக்கு தான் தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் நல்ல பையன். யுவர் ஆனர், இவரு கேஸ மாத்த பாக்கிறார். யுவர் ஆனர், இவன் சின்ன பையன் ஆகையால் பொய் சொல்கிறான். சின்ன பையனா பொய் சொல்லாங்களா? நீ தான் பெரிய ஆளு, புழுகுற.
தம்பி இது கோர்ட், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இப்படிதான் பேசுவேன். அவர் குற்றவாளி இல்ல இல்ல இல்ல. சம்பவம் நடந்த அன்று குமார் தன்னுடன் இருந்தார் என்று ஒரு போலீஸ் அதிகாரியின் மருமகளே சாட்சியம் சொல்லி இருக்கிறார். சிறுவன் டிங்குவின் சாட்சியும் அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே குமாரை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். நீதானே மல்லிகா? ஆமா. குமார் உன்னை பத்தி சொல்லிருக்காரு. இறந்து போன தேவி மாதிரியே இருக்க. வாமா உட்காரு. நான் ஒண்ணும் உட்கார்த்துக்கு வரல. நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்விகளை கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படி என்ன கேட்க போற? என்ன நீ வேணும்னா வேற யாரையாவது கண்ணலம் கட்டிக்க வேண்டியதானே? ஏன் ஆள் தான் கிடைச்சாரா? ஒரு பையனையும் பெத்து வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசு வருதோ? செய்யறத செஞ்சுட்டு அதை வெக்கமில்லாம சொல்லிட்டு இப்போ ஊமை மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பத்திரை மாதிரி இருக்கிறது, ஆனா பண்றது யார பத்தி என்ன வார்த்தை பேசின? என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க. அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசின? இவரை காப்பாத்த இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. மன்னிப்புகள் தேவையில்லை. ஜானகி வாயால உண்மையை வரவழைக்கணுன்றதுக்காகத்தான் மல்லிகாவை நான் அப்படி நடிக்க சொன்னேன். அப்படி பாக்காதையா, நான் இப்படி சொல்லலன்னா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்தினாங்க. அதனாலதான் பயந்து போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரியா? சோ ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல நீ பொய் சொல்லி இருக்கிற இல்ல? சார், திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க. நான் உங்க மகனை கொல்லல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்னுடைய விரோதிகளே ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது. நீ போகலாம். அவர்தான் விட்டுட்டாரே. வாயா. அம்மா மன்னிச்சுக்கமா. வாயா. வா வா. ஏன் மாமா, எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடினீங்க? என் மருமகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தாமா இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என் மனசு புண்டாயிடுச்சு. என்னமா சொல்ற? குமார் என்னோட படுக்கை அறையில இருந்தாருன்னு சொன்னேனே தவிர என்னோட படுக்கையில இருந்தாருன்னு நான் சொன்னேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்ததுல நான் ஒண்ணும் வருத்தப்படல. ஆனா பாசமுள்ள என் மாமனாருக்கு சந்தேகம் வந்தது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தாங்கிக்கவே முடியல. என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழித்துக்கிட்டு இருக்கேன். என்ன எஞ்சி இருக்கிற ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொன்னுட்டா மனசு ஆறுதல் அடையும். யோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ, நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜாவை வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? யோ, எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாது. நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் ஹனிமூன்ல டான்ஸ் ப்ரோகிராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன். அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பாத்தனல்ல, அதான். அது சரி, நீ சரி அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு. டோல் கலப்புறேன். ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு? ராஜாவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாத.
ஏற்கனவே குமாருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா அவன் எங்க போனாலும் என் கண்ணில இருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், வீட்டிலே இரு. உனக்கு பந்தோபஸ்து என்ன சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வாப்பா வா, நீ வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னை பீஸ் பீஸா கிழிக்கிறதுக்கு என்னோட ஆட்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் ஆட்கள் எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிட்டேன். இப்போ ஒன்ன நான் ஆக்க போறேன். Hands up! இவனை என் கையால கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க முந்திக்கிட்டீங்க. ஆமா, என்னோட பூவையும் பொட்டையும் அழிச்ச இந்த பாவிய நான் தான் கொல்லணும். அதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. ஆர்டர், ஆர்டர். இவ்வழக்கில் ஜானகியின் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு தகுந்த சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் ஜானகியை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். ஆனாலும் குற்றம் செய்தவர்கள் சில நேரங்களில் தகுந்த ஆதாரம் இல்லாததால் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் நிச்சயமாக அவர்கள் நீதியின் முன் நின்றே ஆக வேண்டும். நான் தான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேனே, அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீ அனுபவிச்ச தண்டனை போதாது, உனக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம்